பெண்ணுக்கு மிகைப்பட அழகும் பகையாய் மூடியும் குடும்பப் பெண்ணுக்கு கொண்டானை மகிழ்விக்கும் உரு இருந்தால் போதாதோ? மூக்கு அழகு என்பதால் பிறர் என்னை நோக்குவர். அது விருப்பை ஊக்குவிக்கும் அல்லவா? என் மீது கொண்டுள்ள பிரியத்தால் மூக்கு அறுத்தீராதலின் உம்மிடம் என் அன்பு இருமடங்கு ஆகிறது. அறுபட்ட மூக்கு உடையவளோடு எப்படி வாழ்வது என்று உன் தம்பி திகைக்கலாம். நீ விடுபட்ட இடையை உடைய மெல்லியலோடு சேர்ந்து வாழவில்லையா? இராவணனை அழிப்பதில் உங்களுக்கு உற்ற துணையாவேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தொடர்ந்து தொல்லைகள் தந்தாள். அதற்கு ஓர் எல்லை காண விரும்பினர். அதனால் வில்லை வளைத்து அம்பு தொடுக்க இளையவன் இராமன் ஆணையை எதிர்நோக்கி நின்றான். கிதாமித்தைய அட்டுணியாண்டின் இனி இங்கிருந்து பல்லை காட்ட முடியாது என்று உணர்ந்த சூர்பனகை பழிதீர்க்கும் படலத்துக்குச் சென்றான். கரன்வதை சுதை சக்கர் வானம் மேல் தழுவிய கரிய மேகம் போல் அவள் காட்சி அளித்தாள். வெம்மையான தீயில் புழுங்கும் பாம்பு என புரண்டாள் கரன். இராவணனுடன் பிறந்த தம்பி அவன் அந்த எல்லைக்கு காவலனாக இருந்தான். அவனிடத்தில் சென்று தன் துயரத்தை வெளியிட்டாள். மூக்கு அறுத்தவரை வேர் அறுக்கும்படி வேண்டினாள். கரண் போருக்கு புறப்பட்டான். அவன் படைவீரர் 14 பேர் அவனை தடுத்து நிறுத்தி தாமே களம் நோக்கிச் சென்றனர். அவர்கள் முதற்பலியாயினர். கரணின் அரக்கர்சேனை கடலென திரண்டு இலக்குவனை எதிர்க்க வந்தது. இலக்குவன் போர் செய்யத் துடித்தான். தன்னை அனுப்புமாறு வேண்டினான். தவம் செய்யும் முனிவர் அரக்கர்களை அழிக்கும் பணியை தன்னிடம் ஒப்புவித்துள்ளனர். அதனை தானே செய்து முடிக்க வேண்டும் என்று கூறி வில்லேந்திய வண்ணம் ராமன் பகைவர்களை சந்தித்தான். சிங்கத்தை சூழ்ந்த யானை கூட்டம் போல கரண் படைகள் ராமனை சூழ்ந்தன. அவர்களுக்கு திரிசிரா முத்தலையன் என்பவன் தலைமை தாங்கினான். அவனுடைய 3 தலைகளும் மூளைக்கு ஒன்றாகச் சென்று உருண்டன. படைவீரர் அச்சம் கொண்டு சிதறி ஓடினர். தூடனன் என்பவன் அடுத்து தலைமை தாங்கினான். அவன் கரண் தம்பி. அவனும் போர்க்களத்தில் மடிந்தான். பிறகு கரணே களம் நோக்கி தேரை செலுத்தினான். ராமனுக்கும் இராவணனுக்கும் நடக்க இருக்கும் போருக்கு முன்னிகழ்வாக கரனோடு நடந்த போர் அமைந்தது. ராமன் 9 அம்புகளை ஒரு சேர கரண் மீது ஏவினான். அவற்றிற்கு எதிராக அம்புகளை செலுத்தி கரண் அவற்றை அறுத்து அழித்தான். அம்பு மழையினால் ராமனது உருவம் முழுவதையும் மறைத்து விட்டான். அதைக் கண்டு தேவர் நடுங்கினர். ராமன் வீராவேசம் கொண்டு வில்லை வேகமாக வளைத்தான். அது முறிந்துவிட்டது. வில்லிழந்து ராமன் நிராயுதபாணியாக ஆகிவிட்டான். அடுத்து என்னை நடக்குமோ என்று அஞ்சும் சூழ்நிலை ஏற்பட்டது. பரசுராமனிடமிருந்து பெற்ற மாபெரும் வில்லை வருணனிடம் கொடுத்திருந்தான். அதற்காக கை நீட்டினான். வருணன் கொண்டு வந்து சேர்த்தான். அந்த வில் அவனுக்கு கை கொடுத்தது. அதனால் ஏவிய அம்பு கரணின் உயிரை குடித்தது. சூர்பனகை செயலிழந்து வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டாள். மூக்கோடுதான் முடிந்திருக்கலாம். வாக்கினால் கரண் உயிர் குடித்தமைக்கு வருந்தினாள். எனினும் அந்த துன்பம் நீடித்திருக்கவில்லை. ராமனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளை வெறிகொள்ளச் செய்தது. இராவணனிடம் சென்று ராமனை பிடித்து தரும்படி கேட்கலாம் என்று நினைத்த வண்ணம் இலங்கை நோக்கி விரைந்தாள். இராவணன் தன் அத்தாணி மண்டபத்தில் கொழு வீற்றிருந்தான். ஊர்வசி, திலோத்தமை முதலிய தெய்வ மகளிர் நடனமாடினர். அவன் செல்வக் களிப்பிலும் காமக்களிப்பினும் தன்னை மறந்து தருக்கோடு வீற்றிருந்தான். தன்னை வெல்வாரும் கொல்வாரும் இன்றி தரணியை ஆண்ட காவலன் அவன். இலங்கை நகரின் வடக்கு வாயிலில் மூக்கிலும் செவியிலும் குருதி கொட்டச் சூர்பனகை முறையிட்டுக் கொண்டே வந்தாள். அந்நகர் அரக்க மகளிர் இதைக் கண்டு வயிற்றில் அடித்துக் கொண்டு இறங்கி அழுதனர். இராவணன் தங்கை மூக்கு அற்று துணையின்றி போக்கற்று வந்திருப்பதை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இலங்கை அரசன் கால்களில் விழுந்து புரண்டாள். வேந்தன் இதைக் கண்டு அதிர்ச்சியும் ஆவேசமும் கொண்டான். இடியொலி போல் பேராரவாரம் செய்து யாவர் செயல் என்று கேட்டான். கானிடை அடைந்து காவல் புரிகின்ற வீரர் 2. மன்மதனைப் போன்ற அழகு உடையவர் அவர்கள். மானிடர்தான், எனினும் மானிடர் செய்துள்ளனர், வாழ் உருவித்தடிந்தனர் என்றாள். மானிடருக்கு துணிவு வாராது. நீ ஏதோ பெரிய தவறு செய்திருக்கிறாய். அதனால்தான் அவர்கள் பொறுக்க முடியவில்லை. இந்த எல்லைக்குச் சென்று இருக்கிறார்கள். நடந்ததை அச்சமின்றி சொல் என்று கேட்டான். உருவிலே மன்மதனை ஒப்பர் தோள் வலிமை இயல் மேருமலையை நிகர்ப்பர் முனிவர் வாழ்வில். அவர்கள் அக்கறை கொண்டவர், வில்லாற்றலும் வீரமும் உடைய. அவர்கள் உன்னை தூசாக மதிக்கின்றனர். அறக்கரை வேரோடு அழிக்க உறுதி பூண்டுள்ளனர். அவர்கள் தசரதன் புதல்வர், ராமன், இலக்குவன் என்பன அவர்கள் பெயர்கள் என்றாள். அங்கிருந்த நம் இனத்தவர் அவர்களை எப்படி விட்டு வைத்தனர் என்று கேட்டான். கரனும் தூஷணனும் என் குறையை கேட்டனர். பின் அவர்களை எதிர்த்து மாண்டு விட்டனர் என்றாள். நீ செய்த தவறு என்ன? மூக்கும் செவியும் அறுக்க நீ செய்த பிழையாது என்று கேட்டான். பெண்ணால் வந்த பெரும்பிழை என்றாள். யார் அவள்? கொடி போன்ற மென்மையுடைய பேரழகியின் பாதம் தீண்ட இந்த பாக்கியம் செய்தது. அவள் பேர் சீதை என்று கூறி அவள் வடிவினையெல்லாம் பாராட்டத் தொடங்கினாள். அவள் சொற்கள் காமரம் என்னும் பண்ணிலே இசைக்கும் பாடலாகும்.
திருமகளும் அவளுக்கு பணிப்பெண்ணாகும் தசூதியை பெறமாட்டாள். அவள் கூந்தல் மேகத்தைப் போன்றது பாதங்கள், செம்பஞ்சு போன்றவை விரல்கள், பவளத்தைப் போன்றவை, வதனம் தாமரை மலரைப் போன்றது கண்கள், கடலைப் போன்றன. ஈசனார் கண்ணால் அனங்கன் எரிந்து அழிந்தான் என்பது பொய்யுரை வாசம் நாரும். கூந்தலாளைக் கண்டு அவளை அடைய முடியாமல் அவன் வெந்து தேய்ந்தான் என்பதுதான் உண்மை. வேலினையும் வாளினையும் வெற்றி கொண்ட கண்ணை உடைய அழகியை ஓவியத்திலும் எழுத முடியாது. இவளைப் போன்ற பேரழகியை தேவர் உலகத்திலும் காண முடியாது, நாகர் உலகத்திலும் காண முடியாது, இந்த மண்ணுலகத்திலும் பார்க்க முடியாது. இம்மூவுலகத்திலும் காண முடியாத பேரழகி அவள். அவள் தோள் அழகை எடுத்துச் சொல்லுவேனோ? அவள் முகத்தில் உலவுகின்ற கண் அழகைச் சொல்லுவேனோ? மற்றைய அங்கங்களில் அழகை வருணிப்பேனோ? அவள் அழகை தனித்தனியே சொல்லும் ஆற்றல் எனக்கு இல்லை. நாளையே நீ பார்க்கப் போகிறாய். அதனால் யான் எடுத்துச் சொல்லத் தேவையில்லை. வில்லை போன்றது நெற்றி என்றாலும், வேல் போன்றது விழி என்றாலும், முத்து போன்றது பல் என்றால சொல்ல அழகாக இருக்குமே என்று உண்மையை உரைத்தது ஆகாது. புல்லை போன்றது நெல் என்று கூறினால் எப்படி இருக்குமோ அதனைப் போன்றதுதான் இவ்வுவமைகள். இந்திரன் இந்திராணியை பெற்றான், ஈசன் உமையை பெற்றான், தாமரை செங்கணான் செந்திருவை பெற்றான். சீதையை நீ பெறரால் நீதான் அவர்களை விட மேன்மை பெற்றவன் ஆவா. பார்வதியை இடப்பாகத்தில் ஒருவன் வைத்தான், தாமரையில் வாழும் திருமகளை மார்பகத்தில் ஒருவன் வைத்தான், பிரமன் நாவில் வைத்தான். மின்னல் போன்ற இடையாளாகிய சீதையை வீரனே, நீ பெற்றால் எப்படி வைத்து வாழப் போகிறாய்? மழலை மொழி மகிழப் பேசும் அழகியைப் பெற்ற பின் கொள்ளை மாநிதிகளை அவளுக்கே கொடுப்பாய். சீதையை நீ பெருமாறு செய்வதால் நான் உனக்கு நல்லவளாகின்றேன். ஆனால் கிள்ளை போல் மொழி பேசும் உன் விருப்பமாதற்கு எல்லாம் கேடு சூழ்கின்றேன் அல்லவா? அவள் தெய்வ மகளும் அல்லள், தாய் வயிற்றில் பிறந்த மானுட மகளும் அல்லள், மண்மகள் தந்த மாமகள் ஆவாள். சிற்றிடையாளாகிய சீதை என்னும் மானை நீ பெற்றுக்கொண்டு ராமன் என்னும் யானையை வளைத்து பிடித்து எனக்கு விளையாடத் தந்துவிடு. அன்னவள் தன்னை உன்னிடம் சேர்க்கவே அவளை அணுகினேன். ராமன் தம்பி என்னை இடையிலே புகுந்து மூக்கு அறிந்து விட்டான். அப்பொழுதே என் வாழ்வினை முடித்துக் கொண்டு இருப்பேன், உன்னிடம் சொல்லிவிட்டு உயிரை விடத் துணிந்தேன் என்று சொல்லி முடித்தாள். அவள் பற்ற வைத்த நெருப்பு அவனை சுட்டெரித்தது. சீதையின்பால் சிந்தை இழந்த அவன் அவள் நினைவாக மாறிவிட்டான். ராமனால் உயிரிழந்த தன் தம்பி கரணையும் மறந்தான். தன் தங்கையின் மூக்கை தடிந்த இலக்குவன் மீது கொண்ட பகையையும் மறந்தான். அதனால் தனக்கு நேர்ந்த பழியையும் மறந்தான். தான் பெற்றிருந்த வரங்களையெல்லாம் மறந்தான். சூர்பனகை சொல்லிக் கேட்ட மங்கையை மட்டும் அவனால் மறக்க முடியவில்லை. சீதையின் நினைவு ஒரு பக்கம், மானம் ஒரு பக்கம். இரண்டில் சீதையின் நினைவே வெற்றி கொண்டது. மயிலுடை சாயலாளை வஞ்சித்து எயிலுடைய இலங்கையில் சிறை வைப்பதற்கு முன் தன் இதயமாகிய சிறையில் வைத்தான். வெயிலிடை வைத்த மெழுகு போல் அவன் உள்ளம் மென்மை உற்றது. காம நோயால் பீடிக்கப்பட்டு விரக வேதனையால் வெந்து அழிந்தான். சீதையை அடைந்தால் தவிர தன் துன்பம் தீராது என்ற முடிவுக்கு வந்தான். அமைச்சர்களை அழைத்து அவர்களுடன் கலந்து பேசினான். பின்பு ஒரு முடிவுக்கு வந்தான். தனியனாக விமானம் ஏறி ஐம்புலன்களை அடக்கி தவ நிலையில் இருந்த மாரீசன் இருந்த இடத்தை அடைந்தான். மாரீசன் வதை இராவணன் வந்து அடைந்ததும் என்னவோ என்று அச்சம் கொண்டான் மாரீசன். கரியமலை போன்ற இராவணனை எதிர்கொண்டு வரவேற்று உபசாரங்கள் செய்து, இந்த வனத்துக்கு என் இருக்கை நோக்கி வந்த கருத்து யாது என்று கேட்டான். என்னால் இயன்ற அளவு என் உயிரை தாங்கிக் கொள்ள முயன்றேன். இப்போது அதுவும் முடியாமல் மனத்தளர்ச்சி கொண்டேன். என் அழகும் பெருமையும் புகழும் ஒரு சேர அழிகின்றன. இதற்கு காரணம் யாது? சொன்னால் வெட்கக்கேடுதான். வன்மை மிக்கவர் மானிடராகிவிட்டனர். உன் மருகின் ஆசி இழக்கும் நிலையை உண்டாக்கினர். இதைவிட நம் மரபுக்கு ஓர் இழிவு உண்டோ? கரணும் தூஷணனும் உயிர் இழந்தனர் என்றால் இதைவிட அவமானம் வேறு என்ன இருக்கிறது? இருகை சுமன் தாய் இனிதீன் இருந்தாய், கேட்டால் தவம் செய்கிறேன் என்கிறாய் ஒருவன். கட்டமைந்த வில்லால் இருவர் உயிரை பருகினான். வெம்பிய மனத்தோடு வேகின்றேன். அவர்கள் எனக்கு ஒப்பிலார் என்பதால் போர் செய்ய தயங்குகிறேன். பவழம் போன்ற செவ்வாய் வஞ்சியை வவ்வ உன் துணை நாடுகிறேன். இப்பழியை நீதான் தீர்த்து தர வேண்டும் என்றான். எரியும் நெருப்பிலே அரக்கை உருக்கிச் செவியில் கொட்டியது போல் இச்சிச் சொற்கள் கடுமையாக இருந்தன. காதுகளை பொத்திக் கொண்டு அச்சம் நீங்கிச் சினத்தோடு சீரிய உரைகள் பேசினான் மாரீசன். மன்னர், நீ நின் வாழ்வை முடித்தாய், மதியற்றாய். நீ தேடிக்கொண்ட அழிவு அன்று இது. உள்வினை உறுத்து வந்து ஊட்டுகிறது செவிக்கு இன்னா. எனினும் உனக்கு இதம் வேண்டி இவை சொல்கிறேன். நீதவம் செய்து பெற்ற செல்வமெல்லாம் அவமே அழிக்கிறாய். இழந்தவை மீட்க முடியுமா? அறவழியில் ஈட்டிய செல்வத்தை அநீதிக்கு அழிக்கிறாய். பிறன் மனைவியை கவர்வது உன் பேராண்மைக்கு இழுக்காகும். பாவமும் பழியும் சேரும். உன் கூட்டமே அழியும். கரண் உன்னை விட அதிகம். ஆற்றல் மிக்க சேனை கொண்டவன். அவனை எதிர்க்க முடியாமல்
தேரோடு மாண்டான் விராதன் என்பவனை விட வலிமை உடையவர் யார் இருக்கிறார்கள்? அவன் கதி என்ன ஆயிற்று? என் தம்பியான சுபாகுவு. இம் என் தாயாகிய தாடகையும் ராமன் அம்புக்கு ஆற்ற முடியாமல் உயிர் விட்டனர். அவன் முன் நின்று போர் செய்ய முடியாமல் நான் உயிர் பிழைத்து ஓடி வந்து விட்டேன். நினைத்தாலே நெஞ்சு நடுங்குகிறது. ஆற்றல் மிக்க அந்த ராமனோடு நீ மோதிக்கொள்கிறாய் என்று நினைக்கும் போது அச்சம் மிகுகிறது. அற்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு உன் ஆயுளை இழக்காதே என்று அறிவுரை கூறினான். சீதையை கடத்திச் செல்வதில் யான் பின்வாங்கவில்லை. உன் குலத்தின் நலத்தை கருதித்தான். இவ்வளவும் சொல்கிறேன். காமத்தால் கண்ணிழந்து நீ கருதியதை அடைய விரும்புகிறாய். உன் ஆசைக்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. உன் அழிவுக்கு தடை போடுகிறேன் என்றான். நீ அறிவுரை கூற அமைச்சன் அல்லை. நான் இடும் கட்டளையை ஏற்று நீ நடந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு வீரன். தலைமையிடும் கட்டளையை தலைமேல் தாங்க வேண்டுமே தவிர மற்றைய நிலைமைகளையெல்லாம் நீ பேசக்கூடாது. உயிருக்கு அஞ்சி நீ ஏதேதோ உளறுகிறாய். என் அழிவுக்காக யான் சிறிதும் கவலைப்படவில்லை. மூத்தவன் என்பதால் மூதுரை வழங்குகிறேன். கட்டளையிடு ஏற்கிறேன் என்றான். மன்மதன் என்னை தொலைக்கிறான். ஆந்த அம்புக்கு ஆற்றாமல் உயிர் விடுவதை விட ஈராமனை எதிர்த்து உயிர் விடுவது புகழை தரும் சீதைதான். என் துயருக்கு மருந்து, என் வாழ்வுக்கு விருந்து. அவளை என்னிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்றான். ஏற்கனவே ராமன் தாடகையை கொன்றதற்கு பழிதீர்க்க மான் வடிவத்தில் தண்டக வனத்தில் 2 அரக்கர்களோடு சென்றிருக்கிறேன். அந்த இருவரும் அவன் அம்புக்கு இரையானார்கள். நான் தப்பித்து வந்துவிட்டேன் என்றான். வஞ்சனையால் தான் அவனை வெல்ல வேண்டும். மாயமான் வடிவத்தில் சென்று அப்பெண் மானை மயக்கு பெண்ணாகிய அவளுக்கு பொன்னிறம் மிகவும் பிடிக்கும். நீ பொன்மானாய் உருவெடு. அவள் முன் பாய்ந்து ஓடு. அவள் இம்மானை பிடித்து தருக என்பாள். அதை ராமனால் மீற முடியாது. அவனுக்கு ஓட்டம் காட்டு. அவன் உன்மீது அம்பு விட்டால் இலக்குமனா சீதா என்று அவன் குரலில் ஓலமிடு. இலக்குவன் காவல் நீங்கும், என் ஆவல் ஓங்கும் என்றான். மாரீசன் தன்னை பற்றி கவலைப்பட்டான். மறுத்தால் ஈராவணன் கொன்று விடுவான். ராமனை எதிர்த்தால் அவன் அம்புக்கு இரையாக வேண்டுவதுதான். மரணம் என்பது அவனை கூவி அழைப்பதை உணர்ந்தான். நச்சு பொய்கையில் அகப்பட்ட மீன் தப்ப முடியாது. அந்த குளத்தில் இருந்தாலும் சாவு, கரையில் குதித்தாலும் சாவு. இருதலை கொள்ளி எறும்பு ஆனான். வீர மரணம் அடைய முடியாமல் போயிற்றே என்று வருந்தினான். ராமன் அம்புக்கு இரையாவது தனக்கு உயர்வு தரும் என்று அமைதி கொண்டான். வேறு வழியில்லை. பொன்மான் உருக்கொண்டான். அந்த நன்மானாகிய சீதை முன் சென்றான். மானைக் கண்ட சீதை அதனை பிடித்து விளையாட விரும்பினாள். பொன்னாலான மேனியும் மரகத்தால் ஆகிய கால்களும் செவிகளும் புதுமையாயிருந்தன. இலக்குவன் அதன் பொய்மையை கூறி விளக்கினான். சீதை அந்த மானை பிடித்து தரும்படி ராமனிடம் வேண்டினாள். ராமன் மனைவியின் வேண்டுகோளை மதித்தான். இப்படியும் ஜீவன்கள் இருக்கலாம், இவை அபூர்வ பிறவிகள் என்று விவாதித்தான். மானை காட்டுக என்று சீதையிடம் ராமன் கூறினான். இலக்குவனும் பின் சென்றான். ஆசை பெற அந்த மான் விழித்தது. ராமன் அதன் அழகைக் கண்டு வியந்தான். அதனால் நமக்கு என்ன ஆக வேண்டியுள்ளது என்று இலக்குவன் கூறி மறுத்தான். இந்த மாயமானின் பின்னே அரக்கர் ஒளிந்து இருப்பர் என்றும் சொல்லி பார்த்தான். இயற்கை மானாக இருந்தால் இதனை பிடிப்பதும், மாயமானாக இருந்தால் இதனை மடிப்பதும் என் செயல் என்று ராமன் கூறினான். ராமன் தானே சென்று பிடித்து தருவதாயும் பர்ணசாலையில் சீதைக்கு காவலாய் இலக்குவனை இருக்குமாறு கூறி வில்லும் அம்பும் ஏந்தி அதன் பின் சென்றான். அது ஓட்டம் காட்டியது. கிட்டுவது போல காட்டி எட்டி எட்டிச் சென்றது. அது மாயமான் என்பதை ராமன் உணரத் தொடங்கினான். இலக்குவன் முன்கூட்டி உரைத்தது குறித்து வியந்தான். அவனை பாராட்டினான். மாரீசனும் ராமனை நெடுந்தூரம் விலக்கிவிட்ட தால் தன் கடமை முடிந்துவிட்டது என்று உணர்ந்து தான் இனி அவன் அம்புக்கு தப்ப முடியாது என்பதால் தப்பித்துக் கொள்ள நினைத்தான். அதனால் வானை நோக்கி பாய்ந்தான். அவனுக்கு முடிவு கட்ட தன் கூறிய அம்பினை ராமன் செலுத்தினான். மாயமான் மாய்ந்தது. மாரீசன் அதினின்று வெளிப்பட்டு விழுந்தான். இராவணன் சொல்லிக் கொடுத்தபடி ராமன் குரலில் ஆ சீதா, இலக்குமனா என்று அபய குரல் கொடுத்து அழைத்து பின் உயிர் விட்டான். ராமனுக்கு அவன் சூழ்ச்சி விளங்கியது. கூப்பிட்ட குரலில் ஏதோ சூழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான். விரைவில் பர்ணசாலை நோக்கி விரைந்தான். இலக்குவன் விழிப்போடு காவல் புரிவான் என்ற நம்பிக்கையோடு இருந்தான். எனினும் சூழ்ச்சி உருவெடுப்பதற்கு முன் திரும்புவதில் வேகம் காட்டினான். மாரீசன் கூவல் சீதையின் செவியில் பட்டது. ராமனுக்கு ஏதோ கேடு நிகழ்ந்து விட்டது என்று தவறாய் நினைத்தாள். மானை பிடித்துக் கொடு என்று சொன்னது எவ்வளவு அறிவீனமான செயல் என்பதை எண்ணி நொந்து கொண்டாள். வெளியில் நின்று கொண்டிருந்த இளையவனை நோக்கி அண்ணன் அலறல் கேட்டு, நீ இங்கே நின்று கொண்டிருக்கிறாயே தகுமா என்று கண்டித்தாள். ராமனை எதிர்த்து வெல்வார் எவரும் இல்லை என்பது எனக்கு தெரியும். அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று உறுதியாகச் சொன்னான். ஒரு நாள் பழகினும் உயிர்விடும் பெரியோர் உளர். பல நாள் பழகிய நீ, உடன் பிறப்பு என்ற உரிமையுடைய நீ, சிறிதும் பதறாமல் அஞ்சாமல் நிற்கிறாயே. இங்கே நீ செயலற்று இருந்தால் நெருப்பில் விழுந்து என் உயிரை யான் விடுவது உறுதி என்றாள்.
அதற்கு மேல் அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. இருந்தாலும் இழிவு நீங்கினாலும் இழவு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். கழுகின் வேந்தன் காவல் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் குரல் வந்த திசை நோக்கி ஓடினான். இராவணன் வருகை இலக்குவனிடம் பெயர்தலை எதிர்நோக்கி இருந்த இராவணன் தவவேடம் தாங்கி சாம வேதத்தை வீணையில் இசைத்துப் பாடினான். முதிய வேடமோ அவனுக்கு மூகமூடியை தந்தது. அருந்ததி போன்ற கற்புடைய சீதை இருந்த பர்ணசாலையை அடைந்தான். இந்த பர்ணசாலை உள்ளிருப்பது யார் என்று கேட்டான். பவளக்கொம்பு போன்ற சீதை உள்ளே வாருங்கள் என்று வரவேற்றாள். அவனும் அவள் தந்தை இருக்கையில் அமர்ந்தான். இந்த சாலை யாருடையது? இங்கு உறையும் அருந்தவன் யாவன்? நீவிர் யாவிர் என்று கேட்டான். புதியவர் போல் இருக்கிறது என்று அவனிடம் பரிவு காட்டி பேசினாள். ராமனும் யானும் அவன் தம்பியோடு இங்கு தங்கியிருக்கிறோம். அன்னை சொற்கேட்டு இங்கு வந்திருக்கிறோம். அவர் பேரினை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர் என்று நினைக்கிறேன் என்றாள். உம்முடைய பெற்றோர் யார் என்று கேட்டான். சனகன் மகள், என் பெயர் சானகி என்றாள். மூதியவரே, நீர் எங்கிருந்து வருகிறீர்? இராவணன் திருநகரில் இருந்து வந்திருக்கிறேன். அவனுக்கு எந்த குறையும் இல்லை. எனினும் அவன் ஒரு மங்கையை தேடிக் கொண்டிருக்கிறான் என்றான். அரக்கர் நகரில் அருந்தவ முனிவராகிய நீர் எப்படி தங்கியிருந்தீர் என்று கேட்டாள். நீ கருதுவது போல அரக்கர் தீயவர் அல்லர் என்றான். தீயவர்களோடு சேர்கிறவர்கள் நல்லவர்களாய் இருக்க முடியாதே. வல்லமை உடையவர் அரக்கர். அவர்களை அனுசரித்து வாழ்வதுதான் அறிவுடைமை என்றான். அரக்கரை அடியோடு ஒழிக்க ராமன் காத்திருக்கிறான். அவர்கள் அழிந்த பின்னரே உலகம் சீர்படும் என்றாள். மனிதர் வலியவரான அரக்கரை அழிப்பார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. யானை கூட்டத்தை ஒரு சிறு முயல் வெல்லாது. ஆண் சிங்கத்தை ஒரு மான்குட்டி எப்படி வெல்லும் என்று கேட்டான். இராமன் விராதனையும் சூர்பனகையையும் கரன் முதலானவரையும் கொன்றது உமக்கு தெரியாது போலும். ஆண் சிங்கம் என்பது ராமன்தான், அரக்கர்தாம் மான் கூட்டம் என்றாள். இராவணன் ஆற்றல் மிக்கவன், அது தெரியாமல் நீ பேசுகிறாய் என்றான். பரசுராமனை வென்றவன் ராமன், அவன் ஆற்றலை நீ அறியாமல் பேசுவது வியப்பாக இருக்கிறது என்றாள். அவன் பெருஞ்சினம் கொண்டான். அதனால் அவன் மாயவேடமும் மறைந்தது தன் முன்னால். இருப்பவன் இராவணன் என்பதை சீதை அறிந்தாள். அவனிடமிருந்து தப்பிச் செல்ல வழியறியாமல் தவித்தாள். தேவர் எனக்கு ஏவல் செய்கிறார்கள். புழுக்களைப் போல வாழும் மானிடர் அரக்கனாகிய என்னிலும் வலியவர் என்று பேசுகிறாய். உன்னை பிசைந்து தின்று விடுவேன். அதன் பின் நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதால் தான் தயங்குகிறேன் என்றான். நீ கவலைப்படாதே. என் செல்வச் சிறப்பில் நீ மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று தொடர்ந்தான். நான் ராமன் மனைவி. நீ நாயினும் கேடானவன். ராமனது கொடிய அம்பு பாய்வதன் முன் தப்பி ஓடிவிடு என்று கூறினாள். அந்த அம்பு என்னை ஒன்றும் செய்யாது. அது மலராக எனக்குப்படும். நீ என் விருப்பத்தை நிறைவேற்றி எனக்கு உயிர் பிச்சை கொடு என்று இறந்து அவள் கால்களில் விழுந்து வணங்கினான். அவள் ராமனையும் இலக்குவனையும் இறைவா இளையானனே என்று கூவி அழைத்தாள். அவனுக்கு பிரம்மனால் ஏற்பட்டிருந்த சாபத்தால் அவளைத் தொட அஞ்சினான். அவளைத் தொடாமல் தரையோடு பர்ணசாலையை பெயர்த்து எடுத்து விமானத்தில் வைத்து விண்ணில் பறந்தான். மேகத்திலிருந்து நிலத்தில் விழும் மின்னலைப் போல அவள் மயங்கி விழுந்தாள். மயக்கம் நீங்கி ஓ என்று கதறினாள். நீ ஒரு கோழை, அதனால்தான் இந்த வஞ்சகச் செயலை மேற்கொண்டாய் என்று விளம்பினாள். மனிதரிடம் போர் செய்தால் அது என் வீரத்துக்கு இழுக்கு. வஞ்சனைதான் வெற்றி தரும் என்றான். சித்திரப்பாவை நிகர்த்த சீதை அவன் கூறுவதை எள்ளி நகையாடினாள். கற்புடைய பெண்களை வஞ்சிப்பது குற்றமில்லையா என்று கேட்டாள். சீதையின் குரல் கேட்டு கழுகின் வேந்தன் சடாயு என்பான் வந்து இடைமறித்தான். அடே, எங்கே போகிறாய்? நில் நில் என்று கூவிக்கொண்டு சடாயு வழி மறித்தான். நீ அழிவை பெறப்போகிறாய். உன் சுற்றத்தாரையும் அழிக்கிறாய். ராமன் முன் உன் ஆற்றல் நிற்காது. ஏன் வீணே அழிவை தேடிக் கொள்கிறாய்? சீதையை விட்டுவிடு என்றான். பழுக்க காய்ச்சிய இரும்பில் தூவிய நீர் மீண்டும் வராது. அதே போலத்தான் சீதையின் நிலையும். அவளை உன்னால் மீட்க முடியாது என்றான். சடாயுவும் இராவணனும் மோதிக்கொண்டனர். இராவணனை சடாயு தேரோடு கீழே சாய்த்தான். இனி இராவணன் பிழைக்க மாட்டான் என்ற நிலைமை உருவாகியது. அவனிடம் வேறு ஆயுதங்கள் இல்லை. தன் உரையில் சந்திரகாசம் என்னும் வாள் இருந்தது. அது அவனுக்கு சிவபெருமான் அளித்தது. அதைக் கொண்டு சடாயுவின் சிறகுகளை கொய்தான். அவனும் சிறகு அறுபட்டு கீழே சாய்ந்தான். சீதை சடாயுவை நினைத்து புலம்பினாள். அவளை அந்த பர்ணசாலையோடு தன் தோளில் வைத்துக்கொண்டு இராவணன் ஆகாய வழியாக இலங்கையை அடைந்தான். அங்கே சீதையை அசோக வனத்தில் அசோக மரத்தின் நிழலில் சிறை வைத்தான். அரக்கியர் அவளை காவல் செய்தனர். இலக்குவன் சீதையை தனியே விட்டு வந்தோமே என்ற வருத்தம், ராமனை காணவில்லையே என்ற கவலை இரண்டிலும் அகப்பட்டு துடித்தான். ராமனை கண்டான். அளவிலா மகிழ்ச்சி கொண்டான். ராமன் தன் தம்பியை அன்பால் தழுவிக் கொண்டான். நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டான். இலக்குவன் நடந்ததைச் சொன்னான். தான் அங்கு வரவில்லை என்றால் சீதை நெருப்பில் விழுந்து இறந்திருப்பாள் என்பதை விளக்கினான்.
இலக்குவன் தடுத்தும் தான் மாண்பின் சென்றது தவறு என்பதை ராமன் ஒப்புக்கொண்டு அதற்காக வருந்தினான். விரைவில் பர்ணசாலை திரும்புதல் வேண்டும் என்று கூறி இருவரும் வேகமாக நடந்தனர். பர்ணசாலையை அடைந்தனர். பஞ்சவடியில் சீதையை காணவில்லை. தேடி வைத்த செல்வம் வைத்த இடத்தில் இல்லாவிட்டால் எத்தகைய துன்பம் அடைவார்களோ அத்தகைய துன்பத்தை ராமன் அடைந்தான். அவன் மனம் சுழன்றது. உலகமே திரிவதைப் போல அவனுக்கு காணப்பட்டது. அவன் கோபத்தால் கண்கள் சிவந்தன. தருமத்தின் மீதும் சீதையை காக்காத தேவர்களின் மீதும் அவன் கோபம் பாய்ந்தது. தேரினுடைய சக்கரங்கள் பூமியில் பதிந்து இருப்பதை பார்த்தார்கள். சீதையை தொடுவதற்கு அஞ்சி அவள் இருந்த நிலத்தை அடியோடு பெயர்த்துக் கொண்டு போனதையும் அறிந்தார்கள். சீதையை கவர்ந்தவன் வெகு தூரம் செல்வதற்கு முன்பு அவனை தொடர்ந்து செல்வோம் என்று ராமன் கூறினான். தேர்ச்சுவடுகள் வழி சென்றனர். ஓரிடத்தில் அச்சுவடுகள் நின்றுவிட்டன. அவன் ஆகாய வழியே சென்னர் இருக்க வேண்டும் என்பதை அறிந்தனர். அம்பு தாக்க முடியாத தூரத்திற்கு செல்ல நிற்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். 2 யோசனை தூரம் நடந்து சென்றனர். வீணையின் சித்திரம் வரையப்பெற்ற துகில் கொடி ஒன்று நிலத்தின் மீது கிடப்பதை கண்டனர். அந்த கொடி சடாயுவின் மூக்கால் தான் அறுபட்டு இருக்க வேண்டும் என்று உணர்ந்தனர். மேலும் தொடர்ந்து சென்றனர். வலிமையான ஒரு வில்லை கண்டனர். இதுவும் சடாயுவால் கடிக்கப்பட்டிருக்கிறது என்று முடிவு செய்தனர். பெரிய சூலம் ஒன்றையும் அம்பரா தூணிகள் 2ஐயும் கண்டனர். இராவணன் மார்பிலிருந்து சடாயு பறித்த கவசம் சிதைந்து கிடந்ததை கண்டனர்.